ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒரு யூனிக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை தான் போய் பார்க்க போகிறோம். இது இடம் எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. இதை தமிழகத்தின் சிவப்பு பாலைவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஆர்ச்சி கற்குவேல் ஐயனார் கோவில், அதோட ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச். இது வரக்கூடிய இந்த இடம் ஃபுல்லாக தார் ரோடு இருக்குது. கோவில் வரைக்குமே ரோடு இருக்குது, ஆனால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இது உள்ளதான் நம்ம அந்த பேரிக்காடுக்குள்ளே போகக்கூடிய வழி. எங்கே பார்த்தாலுமே மணல் மேடுகளாக தான் இருக்குது. இந்த இடம் ஃபாரஸ்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ரிசர்வ் ஃபாரஸ்டாக இருக்குது. இந்த பாலைவனம் இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மரங்கள்லாம் நட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே அதிகமாக முந்திரி மரமும் பனை மரம், அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் உடமரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம், இதுகள் தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு யூனிக்கான பிளேஸ் இருக்குதா அப்படிங்கிறது இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் நம்ம உள்ள போயிட்டோம்னா வந்த வழி எது அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சமா மரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரி பாலைவனமா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மரங்கள், இப்படியே இருக்குது. இந்த மணல்ல நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய கால்கள் பதியுது. அதனால கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது. இங்க வரக்கூடியவங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கிறோங்க. இந்த பக்கத்துல எதுவும் கடைகள் எதுவுமே இல்லை, ஹோட்டல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கோவில் பக்கத்துல 2 கடை இருக்குது. அது அந்த கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறாங்க. இதை பாருங்க, மேடு இந்த பக்கம் ஃபுல்லா பள்ளமா இருக்குது. எவ்வளவு பள்ளம் இருக்குது பாருங்க. இந்த பள்ளங்கள்ல மட்டும் நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கு. இந்த இடத்துக்கு தனியா வர்றத தவிர்த்துக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த இடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி ஒரு யூனிக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப். எங்கே பார்த்தாலும் சிறப்பு கார்பெட் விரிச்ச மாதிரி செவேன்னு மண், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம், ரீல்ஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பரான இடம். இந்த இடத்துல தான் ஐயா படம், அப்புறமா தாமிரபரணி, அப்புறம் அசுரன், இந்த மாதிரி நிறைய படங்கள் இதில் ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வள்ளியூரில் இருந்து சாத்தாங்குளம், மெஞ்ஞானபுரம், அப்புறம் அதில் ஒரு சின்ன கட்டிங் வழியாக உள்ள இந்த இடத்துக்கு வந்தாங்க. திருநெல்வேலியில இருந்து வர்றவங்க ஆழ்வார்பூர் நகரி, குறும்பூர் அப்படி கூட வரலாம், அந்த பக்கம் வழி இருக்குது. நம்ம மக்கள் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இடத்தோட அருமை தெரியல. அதெல்லாம் குறிப்பா நம்ம குடிமக்கள் இருக்காங்களா, சொல்லவா வேணும், பாட்டில ஃபுல்லா உடைச்சு போட்டுக்கிறாங்க. இந்த இடத்தோட அந்த அழகையே நாசமாக்குற மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க எப்படி இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வெளியில் வர்றதுக்கான வழி. அதாவது நம்ம உள்ள போகணும் அதே வழி தான். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.